சேரன இப்படி பாவம் போல காட்டுறதுக்கு பதிலா, சந்தாவோட காதல் கதையோட காட்டுனா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அ நம்ம சேரனோட சம்மதம் இல்லாமலே இவங்க என்ன செய்றாங்கன்னா, பொண்ணு பார்க்குறாங்க. ஜாதகம் நல்லபடியா தான் எழுதிட்டு வந்திருப்பாங்க. ஆனா, வர்ற வழியில அந்த ஜோசியர்காரர்கிட்ட என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா, இந்த வசந்த் போயிட்டு, இந்த மாரி எல்லாம் நீங்க சொல்லணும். இந்த ஜாதகத்த பார்த்துட்டு, இந்த வீட்ல பொண்ணே தங்காது, கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். இல்ல அப்டின்னா, வேற மாதிரி ஆயி போயிருவீங்க அப்டின்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருப்பான். ஸோ, அதுக்கு பயந்துட்டே இந்த ஜோசியக்கார் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல பொண்ணே தங்காது. இந்த ஜாதகாரன் இருக்கிற வீட்ல வந்து யாருக்குமே கல்யாணமும் நடக்காது, பொண்ணும் தங்காது அப்டின்ற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரன வேண்டான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ, இதெல்லாம் நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க சேரன்னா. அப்போ சோழன்கிட்டயும், பாண்டிகிட்டயும் நிலா வந்து கேட்பாங்க. "நான் என்ன சொன்னேன்? உங்கள போய் நல்ல ஜாதகம் தானே எழுதிட்டு வர சொன்னேன். நீங்க என்ன இப்படி எழுதிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அண்ணனோட பிறந்த டயத்த சொல்லலங்க. நாங்க ராத்திரி பிறந்தாங்கன்னு சொல்லி தான் சொன்னோம். பிறந்த தேதிய சொன்னோம். நாங்க நல்ல விதமா தான் எழுதி தர சொன்னோம். ஆனா எப்படி இப்படி மாறுச்சுன்னு எங்களுக்கு தெரியல." அப்படின்னு சோழனும், பாண்டியனும் சொல்றாங்க. அவரு ஜோசியக்கார் கூட "இது மாரி ஜாதகத்துக்கு எத்தன பொண்ணுனாலும் அமையும்" அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து இப்படி பேசிட்டு போறாரு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு அண்ணன சீவி சிங்காரிச்சு நடு வீட்ல உட்கார வச்சு மூஞ்சில கரிய பூசின மாதிரி ஆயிருச்சு. அண்ணன் எவ்வளோ வருத்தப்பட்டுருக்கோம். வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம தான் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில ஒவ்வொருத்தவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில "என்ன இவ்வளோ நேரம் ஆயிருச்சு? சேரன் எங்க போயிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. என்ன டீயும் போடல, அண்ணனையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேகமா வந்து சோழன், பாண்டியன் 3 பேரையும் எழுப்புறாங்க. "அண்ணன பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லையே, அண்ணன் இங்க தானே இருந்தாங்க" அப்படின்னு காலையில டீ கூட குடுக்கல. இங்க பாரு சமையல் கட்டுல எந்த வேலையும் நடக்கல. அண்ணன் எங்க போச்சு இவ்வளோ சீக்கிரமா? அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. "இல்ல அண்ணன் பக்கத்துல எங்கேயாவது போயிருக்கும். ஏதாவது கடைக்கு ஏதாவது வாங்க போயிருக்கும். வந்துரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் காணோம். அதுக்கப்புறமா பல்லவன் இருந்துட்டு ரூம்குள்ள போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகணும் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க வந்து லெட்டர் எழுதி வச்சிருப்பாரு. நான் இருந்தா இந்த வீட்ல யாருக்குமே நல்லது நடக்காது. அதனால நான் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத இடத்துக்கு நான் போறேன். தயவு செஞ்சு என்னை தேடி வராதீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இத பார்த்துட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறாங்க. "இது ஏன் அண்ணன் இப்படி பண்ணுச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "எல்லாமே நம்ம தான் பண்ணோம். நம்ம பண்ண தப்புனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்ப அண்ணன தேடுறதுக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் வேலை பார்க்குற சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பீச்ல வந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. "என்னண்ணே என்ன நீங்க வந்து உட்காந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும், பல்லவனும் வந்து சொல்றாங்க. கரெக்ட்டா அங்க வந்து நீலாவும், சோழனும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் "ஏண்ணே இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா நம்ம சேரன் வந்துட்டு நிலாவோட கை பிடிச்சுட்டு ரொம்பவே அழுதுட்டுருக்கிறாரு. "நான் அங்க இருந்தேன்னா வீட்ல இருக்கவங்க யாருக்குமே நல்லது நடக்காதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "என்னண்ணே நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாத வீட்ல நாங்க எதுக்குண்ணே இருக்கணும்? நாங்களும் உங்க கூடவே நாங்க இங்கேயே உட்காந்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாப்பா